நம்மளுக்கு வந்து 1930ல வந்து உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகம்ன்றது என்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம். இததான் நம்ம வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றத சொல்லுவோம். இது எதனால வந்திருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம் இல்லையா? ஒத்துழையாமை இயக்கம் 1920 டு 22 பீரியட்ல நடந்திருக்கும்னு சொன்னோம். அவர் வந்து அந்த இத வந்து வாபஸ் வாங்கின உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்திய வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அவர் கைது ஆன உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கேப் நடந்திருக்கும். இந்த இந்த கேப்ல வந்து ஒரு வெற்றிடமாவே தான் இருந்திருக்கும். என்ன எதுவுமே இல்லாம 1923ல வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி இது யார் தலைமை தாங்கி இருப்பாங்க அப்படின்னா சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு தலைமையில இது நடந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது 1923ல இது நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல வந்து 2 மாண்டேக ஜேம்ஸ் போர்டுக்கு அப்புறம் 2 பிரிவா வந்து இது பிரிய ஆரம்பிக்கும். அதாவது இதை ஃபாலோ பண்றவங்க ஒண்ணு, ஃபாலோ பண்ணாதவங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இரட்டை ஆட்சி பிடிக்காது இல்லையா? எனக்கு வேணாம்னு சொல்லிதான் நம்மளுக்கு ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது நடந்திருக்கும். அது பண்ணும்போது இது 2ஆ பிரியிறாங்க. பிரியும் போது இந்த சுயராஜ்ய கட்சி தனியா வர்றதுனால இதுக்கு சி.ஆர். தாஸும் மோதிலால் நேருவும் வந்து தலைமையேற்று நடக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 1928ல வந்து இந்த மாண்டேக ஜேம்ஸ் போர்டு சட்டம் நடந்ததுனால அதுல சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதை எதுவுமே வந்து பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத போது அதை கரெக்டா இல்லையான்ற செக் பண்றதுக்காக 1928ல வந்து சைமன் குழு ஒண்ணு வந்து உள்ள வருவாங்க இந்தியாவுக்குள்ள. 27ல வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. சைமன் குழுன்றது இங்கிலாந்துல ரெடி பண்ணுவாங்க. பட் இது எங்க இந்தியாவுக்கு வரும் அப்படின்னா 1928ல தான் இவங்க உள்ள வராங்க. என்ன அப்படின்னா இந்த சைமன் குழுவை ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த பீரியட்ல நம்ம இதுக்கான எதிர்ப்பை தெரிவிப்போம். சைமனே வெளியே போங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்ப்பை தருவோம். நம்மளோட எதிர்ப்பை வந்து தெரிவிப்போம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எதனால இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா 7 பேர் வந்து கொண்ட குழுவா தான் இது இருக்கும். இந்த குழுல இருக்கிறது இங்க வந்து நம்ம இந்த சீர்திருத்தப்படி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப வந்து இந்த குழுல வந்து இந்தியர்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களா தான் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி எங்களுக்கு கரெக்டானவங்களா இருப்பீங்க? இதுல இல்லாதப்ப எங்களுக்கு இந்த குழுவே தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.